சமுதாயம். இந்த வாணிய சமுதாயத்திற்கு உள்ள வரலாறு வேற எந்த சமுதாயத்திற்கும் உண்டா என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு சமுதாயத்திற்குமே வரலாற்று சிறப்பு கிடையாது. ஆனால் நாம் அந்த வரலாறுகளை வெளிப்படுத்தாமல் நாம் அமைதியாக இருப்பதனால் நாம் வாணிய இனம் இதோ ஒரு பிற்படுத்தப்பட்ட இனம் என்று மற்ற இன மக்களால் கேலி செய்யப்படுகின்றது. அதை போக்குவதற்கு இங்கே இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் நமது வரலாறுகளை தெரிந்து கொண்டு நமது வரலாறுகளை மற்றவர்களிடம் சொல்லி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா, நாங்கள் ஆண்ட வாழ்க்கை தெரியுமா, எங்களுக்கும் உங்களுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது என்பதை நீங்கள் தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவனால் சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே இனம் நமது வாணியர் இனம். நம் இனத்தில் தான் அவர் திருமணம் செய்து கொண்டார். நம் இனத்து மூதாட்டிக்குத்தான் அவர் பிறம்படி வாங்கினார் மதுரையிலே. இப்படி சொல்லிக் கொண்டே போனால் காரைக்கால் அம்மையார், கண்ணகி தேவி, கண்ணகி வரலாற்று சிறப்பு, உலக வரலாற்று சிறப்பு பிறந்த கண்ணகி பிறந்த வாணியர் இனம், இவ்வளவு சிறப்பு இருந்த வாணியர் இனம் இன்று ஏன் தலைகுனிந்து நிற்கின்றது என்றால் நமது சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த வாணியர் பேர் என்பது 2008 ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது இது ஆரம்பிக்கப்பட்டு இன்று நாளில் நமது வாணிய சமுதாயத்தில் மிக பிறந்த ஒரு எழுச்சி ஏற்படுவதற்கு இருக்கிறது என்பதில் தெல்ல தெளிவான உண்மை. இதை ஏறாரும் மறுக்க முடியாது. ஆனால் நமது லட்சியத்தை இன்னும் அடைந்தோம் என்றால் நாம் இன்னும் அடையவில்லை. அந்த லட்சியத்தை மிகச் சிறந்த முறையில் மிகச் சிறப்பாக மிக விரைவில் அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நீங்க ஒத்துழைத்தால் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர நாங்களோ அல்லது இருக்கிற தலைவர்களோ மட்டும் நினைத்தால் அதை கண்டிப்பாக அடைய முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் அதில் பங்கு பெற்று நமது வாணிய சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் அனைத்து பெருமைகளையும் பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் எம்பிசி பெற வேண்டும் என்பது எல்லோருடைய ஆவல், அது காலத்தின் கட்டாயம், சந்தேகமே இல்லை. ஆனால் எம்பிசி அடையாமலேயே நம் மாணவர்கள் மிகச் சிறந்த நிலைமையை இன்று தங்களுடைய சொந்த முயற்சியினால் இன்று ஐடி கம்பெனிகளும் சரி மற்ற பைனான்ஸ் கம்பெனிகளும் சரி இன்று ஐயர்களுக்கு அடுத்ததாக வேலையில் இருப்பது வாணிய செட்டியார் சமுதாயம் தான் மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கின்றது. ஆனால் இன்னும் சில